அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லால மறுபடியும் பார்ட் சி கொஸ்டினில் தான் வந்திருக்கோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கும் கூட. நேச்சுரல் ஜஸ்டிஸ் அண்டரில் வரக்கூடிய ஆடி அல்ட்ரம் பேர்டம், அதாவது இயர் ஆன் போத் சைடு. இது டைரெக்டாக கேட்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படி வேணாலும் நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேட்டாலும் ஓகே, இந்த மாதிரி மேக்ஸிம் கேட்டாலும் ஓகே, இந்த மாதிரி பார்ட் சி கொஸ்டினில் கேட்டாலும் ஓகே. எல்லாத்துக்குமே சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் மற்றும் இசட் இந்த 3 பேர் இருக்கா, 3 கேரக்டர் வராங்க. எக்ஸு ஒய் அண்ட் இசட் 3 கேரக்டர் வருது. ஆகியோருக்கு எதிராக பல்கலைக்கழகத்தில் ராகிங் நடந்ததாக புகார் எழுந்தது. மேற்படி விசாரணை ஏதும் இல்லாமல் புகாரின் அடிப்படையில் அந்த மாணவனை, அந்த 3 பேரையும் முதல்வர் ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு. ஒன்று சஸ்பெண்ட் பண்ணுறாரு, இல்லைன்னா ஒரு வாரம் வராத சொல்கிறாரு. ஏதோ ஒரு வகையில் நடவடிக்கை எடுக்கிறாரு. அந்த செயலின் செல்லுபடித்தன்மையை விவாதிக்கவும் சொல்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான கான்செப்ட். இப்போ இந்த கொஸ்டினை படிக்கும்போது மிக தெளிவாக தெரியுது, ஒரு சைடில் இருக்கக்கூடிய விவாதம் மட்டும்தான் நடந்திருக்கு. அவங்களுக்கு, அதாவது எக்ஸு ஒய் இசட்டுக்கு எந்த விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கப்படலை. நாங்கள் ராகிங் செஞ்சோமா செய்யலையான்னு கூட கேட்கல. அந்த முதல்வர் உடனே நடவடிக்கை எடுத்துட்டார். ஸோ இது ஒரு சட்டத்திற்கு புறம்பான ஒரு செயல். கண்டிப்பாக அவங்களை கூப்பிட்டுருக்கணும், என்ன ஏதுன்னு கேட்டிருக்கணும். அதன் பிறகு இவர் நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் போத் சைடு. அப்போ தான் நேச்சுரல் ஜஸ்டிஸ் கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் அந்த நடவடிக்கை நியாயமானதாக கருதப்படும். இப்போது இது நியாயமானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்டாண்ட் எடுக்கலாம். இப்போது இந்த ஒரு சில கான்செப்டை பார்க்கும்போது முதல்ல சொல்கிற மாதிரி தான் இந்த இல்லுஸ்ட்ரேஷன் கொஸ்டினை முழுசாக அப்சர்வ் பண்ணுங்கள், எத்தனை கேரக்டர்ஸ் வராங்கன்னு. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் அண்ட் இசட் மொத்தம் 3 கேரக்டர்ஸ் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டின்ற ஒரு கேரக்டர் இதில் வருது. அதுக்கப்புறம் ராகிங்ன்ற ஒரு கான்செப்ட் உள்ள என்ட்ரி ஆகுது. யாரோ புகார், தட் மீன்ஸ் எக்ஸ் ஒய் இசட்டுக்கு மேலே ஏபிசி ஏதோ ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து புகார் கொடுக்குற மாதிரியும் வச்சுக்கலாம். அப்படின்லாம் ஏதோ ஒரு விவகாரத்தில் அவருக்கு முதல்வருடைய காதுக்கு அந்த புகார் வருது. ஸோ முதல்வர் 4வது 5வது கேரக்டரில் வராரு. ஸோ இதோடைய வேலிடிட்டியை நம்ம சொல்லணும். இப்போது இஷ்யூஸில் நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறீங்க, வெதர் எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஆர் கம்மிட் ராகிங் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டு நீங்கள் எஸ்ன்னு கொடுங்க, நோன்னு கொடுங்க, உங்களுடைய விருப்பம். பிகாஸ் திஸ் இஸ் ஏ இல்லுஸ்ட்ரேஷன் கொஸ்டின். நீங்கள் நோன்னு கொடுத்தீங்கன்னா அதன் பிரகாரமாக உங்களுடைய அர்த்த டாப்பிக்லாம் ட்ராவல் ஆகணும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராவல் ஆகணும். அவ்வளோதான். சரி, இந்த இடத்துல ராகிங் நடந்ததாகவே வச்சுப்போம். ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்துட்டாங்க. ஏன்னா ராகிங்குடைய கொடுமை அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு கொடுமை. ஒரு கேஸ் ஸ்டடியை பார்க்கும்போது தான் அது ரொம்ப மிக தெளிவாக புரிய வரும். அதற்கு முன்னாடி ஹியர் ஆன் போத் சைட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வழக்கை விசாரிக்காமல் யாரையும் தண்டித்தல் கூடாது. இப்போ இந்த இல்லுஸ்ட்ரேஷனில் எதனா விசாரிச்சிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்றது தான் நம்மளுடைய பதிலாக இருக்குது. ஸோ வழக்கை விசாரிக்காமல் யாரையும் தண்டித்தல் கூடாது. இந்த இடத்துல நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்சல்யூட்லி வாய்டாக இருக்குது. அதாவது தன்னுடைய ஒர்க்கை செய்யலை. அந்த இடத்துல சுருக்கமாக சொல்ல போனால் நேச்சுரல் ஜஸ்டிஸ் வயலேட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த ஒரு பிக்சரை விட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வழக்கிற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் தெரியும் நம்மளுக்கு. அதாவது இந்த இல்லுஸ்ட்ரேஷனுக்கும் இந்த பிக்சருக்கும் இருக்கிற சம்பந்தம் தெரியும். இந்த இடத்துலேருந்து ஒருத்தர் இந்த நம்பரை பார்க்குறாரு, அவருக்கு 6ன்னு தெரியுது. இதே மேலேருந்து பார்க்குறாரு, அவருக்கு 9 தெரியுது. இப்போ ஜட்ஜு இதுக்கு என்ன மாதிரியான தீர்ப்பை வழங்கணும்? இப்போ ஜட்ஜு இந்த இடத்துல உட்காந்துட்டுருக்காருன்னு வச்சுப்போமே, ஆனரபிள் ஜட்ஜு இந்த இடத்துல உட்காந்துட்டுருக்காரு, அவர் 6ன்னு சொல்லிட்டாரு. ஸோ அது ஜட்ஜ்மெண்ட் கரெக்டான ஜட்ஜ்மெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இவருக்கு வாய்ப்பு கொடுக்காமலேயே அவர் பார்த்ததை அப்படியே ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுத்துட்டாரு. ஆனால் அவர் கொடுத்ததில் எந்த ஒரு தவறும் கிடையாது, அது 6 தான். ஆனால் ஹியர் ஆன் போத் சைடு, அந்த சைடில் இருந்தும் அவர் பார்த்துருந்தாருன்னா அது 9 அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அவருடைய ஜட்ஜ்மெண்ட் மாறி இருக்கும். அதனால தான் ஜட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜட்ஜ்மெண்ட்டு கொடுப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் எழுந்துடக்கூடாதுன்றதுக்காக. சரி, மறுபடியும் நம்ம இல்லுஸ்ட்ரேஷனுக்கு உண்டான கொஸ்டின்ஸில் வந்துடுவோம். இது ரேகிங் சம்பந்தமான ஒரு டாப்பிக்கு. நேரடியாக நம்ம ரேகிங் உண்டான ஒரு கேஸ் ஸ்டடி நம்ம எழுத போகிறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பொன்னாவரசு மர்டர் கேஸ் இன் 1996 ரொம்ப ஃபேமஸாக
பேசப்பட்ட ஒரு வழக்கு இது என்னுடைய வயசில். அதாவது நான் அந்த 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 ஏஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 11th நம்ம படிச்சுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்ட ஒரு வழக்கு பொன்னாவரசு மர்டர் கேஸ். அதாவது அந்த கேஸை பற்றின டீட்டெயில் சொல்கிறேன் நான். இந்த இடத்துல பாருங்கள், ஆன்டி ரேகிங் ஆக்ட் 1998 எப்போ எனாக்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா March 18 பண்ணாங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்து எழுதணும் நீங்கள் அப்ளிகேஷன்ற ஒரு டாப்பிக்கில். அதுக்கப்புறம் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஆன்டி ரேக்கிங் ஆக்ட் எனாக்ட் பை தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் பார்த்திங்கன்னா இந்த ஆன்டி ரேக்கிங் ஆக்டை கொண்டு வந்த ஒரு மாநிலம். இந்தியாவில் ஃபஸ்ட்டு இது தான். எந்த கேஸின் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னாவரசு மர்டர் கேஸில் இந்த ஆக்டை கொண்டு வராங்க. அதனால் இது ஒரு லேண்ட்மார்க் கேஸ் ஸ்டடியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆடி அல்ட்ரம் பேட்ரமில். அதாவது ரேகிங் நடந்ததாக வந்துச்சுனாவே நீங்கள் இந்த பொன்னாவரசு கேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரேகிங்கால் நடந்த ஒரு மர்டர் தான் இது. கொஞ்சம் பார்க்கலாம். இன்னும் ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். பொன்னாவரசு மர்டர் கேஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த டாபிக் அப்படியே கூகுள் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் யூடியூப்பில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூனோட நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக போட்டிருக்காங்க. அதை நீங்கள் நோட்ஸாக எடுத்துக்கலாம். நான் இதில் சும்மா ஒரு இன்ட்டு மட்டும் தான் நான் கொடுக்க போகிறேன் நான். ஏன்னா கிட்டத்தட்ட இதுவே ஒரு 10 minutes கிட்ட ஓடிடும். இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர் வராங்க. ஒன்று பொன்னாவரசு அப்படின்ற ஒரு கேரக்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜான் டேவிட் என்ற ஒரு கேரக்டர் வராங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே கல்லூரியில் படிக்கிறாங்க. சிதம்பரத்தில் இருக்கிற ராஜா முத்தையா மருத்துவ கல்லூரியில் படிக்கிறாங்க. தோ மெடிசன்ஸ் படிக்கக்கூடிய 2 மாணவர்கள். பொன்னாவரசு ஃபஸ்ட் இயராகவும் ஜான் டேவிட் பார்த்திங்கன்னா 3ஆம் ஆண்டு மருத்துவ படிப்பு மாணவராகவும் படிக்கிறாங்க. இவர் ஜாயின் பண்ண உடனே என்ன பண்ணுறாரு, ஜான் டேவிட் இவரை பார்த்திங்கன்னா ரேகிங் பண்ணுறாரு. ரேகிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இவர் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிறாரு. ஒரு சில நேரங்களில் அவரால் அதை பொறுத்துக்க முடியாதனால எதிர்த்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜான் டேவிட் என்ன பண்ணுறாருன்னா பொன்னாவரசுக்கிட்ட என்னுடைய ரெக்கார்ட்ஸ்லாம் நீ தான் எழுதி தரணும்னு ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்குறாரு. அதனால் அவர் அந்த கண்டிஷனுக்கு பொன்னாவரசு ஒத்துக்கலை. அதனால் ஜான் டேவிட் அவர் மேலே கொஞ்சம் கோபத்தில் இருந்திருக்காரு. ஃபஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாம் முடியுது. செமஸ்டர் எக்ஸாம் நவம்பரில் நடக்கக்கூடிய எக்ஸாமு. அதாவது எக்ஸாம் முடிஞ்சு 2 நாள் கழித்து பார்த்திங்கன்னா தீபாவளி அப்படின்ற ஒரு கொண்டாட்டம் நடக்கும்போது எக்ஸாமை முடிச்சுட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு இவர் புறப்படுறதுக்கு தயாராக இருக்கார். யார், பொன்னாவரசு. அதற்குண்டான கடிதத்தை அவங்க அப்பாவுக்கும் எழுதிடுறாரு. 2 நாள் கழித்து மகன் வரலை. அவங்க அப்பா தேடிக்கிட்டு காலேஜ் ஹாஸ்டலுக்கு வந்துடுறாரு. வரும்போது பார்த்திங்கன்னா அவருடைய அறைகள் பூட்டப்பட்டிருக்கு. அறையை உடைச்சி பார்த்தா அவர் கிளம்பி வந்ததுக்கான எந்த அறிகுறியும் கிடையாது. அதாவது அவருடைய துணிகள்லாம் பார்த்திங்கன்னா பேக் செய்யப்பட்டு அப்படியே இருக்குது. அவர் கிளம்பி ஊருக்கு வந்ததுக்கு உண்டான அறிகுறி எதுவும் கிடையாது. உடனே அவங்க அப்பாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. அவர் போலீஸில் கம்ப்ளைண்ட்டை லாகின் பண்ணிடுறாரு. இதற்கு முன்னதாக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் டேவிட் பொன்னரசை அப்ரோச் பண்ணுறாரு. நான் இதுக்கப்புறம் இன்னும் ரேகிங் நான் பண்ண மாட்டேன், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு நல்லதனமாக பேசி ஜான் டேவிட்டுடைய ரூமுக்கு கொண்டு போகிறாரு. யார், பொன்னாவரசை கொண்டு போகிறாரு. அந்த இடத்துல அவரை அடித்து உதச்சி ஒரு சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது அந்த பொன்னாவரசு இறந்துடுறாரு. இறந்ததை உறுதி செஞ்ச அந்த ஜான் டேவிட் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய உடம்பை பார்த்தீங்கன்னா பாடியை பல துண்டுகளாக வெட்டிடுறாரு. ஏன்னா இவர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ன்றதுனால அவங்கக்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸு போதுமான அளவு இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் பல துண்டுகளாக வெட்டிடுறாரு. தலை தனியாக, 2 கைகள் தனியாக, 2 கால்கள் தனியாக வெட்டிட்டு தலையை அந்த காலேஜுக்கு பின்புறம் உள்ள ஒரு குட்டையில் போட்டுடுறாரு. சின்னதாக ஒரு ஏரி மாதிரி இருக்கிற ஒரு குட்டையில் போட்டுடுறாரு. கை கால்களை பார்த்திங்கன்னா சென்னைக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய அரக்கோணத்தில் அந்த கை கால்களை ஒரு மூட்டையாக கட்டி போட்டுடுறாரு. பாடியை பார்த்திங்கன்னா மணலியில் பஸ்ஸில் வச்சுட்டு இறங்கிடுறாரு. ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக அந்த உடல் பாகங்களை பிரிச்சுடுறாரு. பிரித்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இது நடக்கிறது நவம்பர் 6. நவம்பர் 7 பார்த்திங்கன்னா பாடி ஃபவுண்ட். அதாவது இந்த மணலியில் போட்டார் இல்லைங்களா பஸ்ஸில், அந்த பஸ்ஸில் சூட்கேஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சூட்கேஸில் ஒரு மனிதனுடைய உடல் பாகம் இருக்குதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் லாகின் ஆகுது. அதே மாதிரி 1 by 1 எல்லா உடல் உறுப்புகளும் கிடைக்கிது. கிடைச்ச உடனே பார்த்திங்கன்னா இது பொன்னாவரசு தான் அப்படின்னு உறுதி பண்ணுறாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்.
ஸோ விசாரணையை தீவிரப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா யாரை கை காமிக்கிறாங்க, எல்லா மாணவர்களும் பார்த்தீங்கன்னா ஜான் டேவிட்டை கை காமிக்கிறாங்க. ஸோ ஜான் டேவிட் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் நீதிமன்றத்தில் சரண்டர் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் விவரத்தெல்லாம் சொல்கிறார். அவர் விவரத்தை சொன்னோன்னே அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா அவர் கேஸை வந்து வெளியிலேருந்து அவர் பார்க்குறாரு, அதாவது பெயில் வாங்கி வெளிலேருந்து பார்க்குறாரு. கடலூர் நீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஷன்ஸ் கோர்ட் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்துருது. அதை எதிர்த்து இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் மேல்முறையீடுக்கு போகிறாரு. மேல்முறையீடுக்கு போன உடனே என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து போதுமான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு அவரை விடுதலை பண்ணிடுது. போதுமான ஆதாரங்கள் இல்லை, இன்னும் ஒரு சில காரணங்களை சுட்டி காமிக்குது. அவரும் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவராக இருக்கார், சிறு வயதினராக இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி காரணங்களெல்லாம் காமிச்சு அவரை விடுதலை பண்ணிடுறாங்க. இதை எதிர்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அப்பீல் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போன அப்பீல் பார்த்திங்கன்னா கடலூர் நீதிமன்றத்தில் எந்த மாதிரியான தண்டனை கொடுத்தாங்களோ அந்த தண்டனை தான் செல்லுபடியாகும். ஹைகோர்ட்டில் விடுதலை பண்ணது செல்லாது அப்படின்னு அறிவித்து மறுபடியும் அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அட் த டைம் அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு. ஸோ அவரை தேடும் படலும் நடக்குது. அதோடு 2011 அவர் தேடி கண்டுபிடிக்கிறாங்க, மறுபடியும் புழல் சிறையில் அடைச்சிடுறாங்க. அவர் இன்றளவும் பார்த்திங்கன்னா புழல் சிறையில் தான் இருந்துகிட்ருக்காரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பொன்னாவரசு மர்டர் கேஸுடைய ஒரு கேஸ் ஸ்டடி. ஸோ கரெக்டாக சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு கேஸ் ஸ்டடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரான் போத் சைடுக்கு இன்னொரு கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா ஓல்கால் டெல்லிஸ் வெர்சஸ் மும்பை முனிசிபல் கார்பரேஷன் இன் 1985. இந்த கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா ஏரான் போத் சைடு, அதாவது ஆடி அல்ட்ரம் பேட்ரம் அப்படின்ற ஒரு தனி வீடியோவில் மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான். இந்த மாதிரியான கான்செப்ட் எடுத்திங்கன்னா 2 கேஸ் ஸ்டடி, அதுக்கப்புறமா இஷ்யூஸ், அதுக்கப்புறம் ரூல் என்னென்ன ஆக்டை இதில் கொண்டு வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா புது ஆக்ட் ஒன்று வருது பாருங்கள், என்ன அருமையான ஒரு ஆக்ட் ஒன்று கிடச்சிருக்கு, அதை நீங்கள் எழுதலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன, இதில் வேறு என்ன வைலேட் ஆகிருக்கு, நேச்சுரல் ஜஸ்டிஸ் வைலேட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் யோசிச்சு ஒரு 2-3 ஆக்டை நீங்கள் கொண்டு வந்துடலாம். மர்டர் கேஸுன்றதுனால நீங்கள் 300 and 302 இதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஐபிசியை கொண்டு வரலாம், அதுக்கப்புறமா சிஆர்பிசியை கொண்டு வரலாம். ஸோ என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுதோ அதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து அழகாக ஒரு ஃப்ரேம் பண்ணிவிட்டு கடைசியாக கன்க்ளூஷன் எழுதி முடிக்கும்போது உங்களுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா மிக மிக நேர்த்தியாக இருக்குன்றதில் ஒரு சிறிதளவும் ஐயம் கிடையாது. நல்ல மதிப்பெண் பெறுறதுக்கும் மிக அருமையான வாய்ப்பாக அமையும். கண்டிப்பாக இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.